நாட்டில் தொழில் இல்லைன்னு வெளிநாட்டுக்கு போற, இங்கே சம்பாத்தியம் இல்லைன்னு வெளிநாட்டுக்கு போற. அப்ப நீ போறவன் என்ன செய்யணும்? எப்படியாவது இந்த ஒரு சஃபர் போறமா இதோட முடிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு சின்ன தொழிலையாவது ஆரம்பிக்கிற அளவுக்கு சம்பாரிச்சிட்டு வரணும். அப்படி வைராக்கியம் எடுக்கணுமா? போறது போற கஷ்டம் என்ன நெருக்கடிச்சு தொலைஞ்சு போ. பொண்டாட்டியை விட உனக்கு காசு தான் பெருசு போ. இல்லற சுகத்துக்கு மேல இளமைக்கு மேல ஒரு பெரிய இன்பம் இருக்கவா செய்யுது. சரி, அது இன்பம் நினைக்கிற தொலைஞ்சு போ. போறவன் என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் என்னுடைய நிலைமை, என்னுடைய வறுமைக்கு நான் போகிறேன், 3 வருஷம் தான் இருப்பேன், 3 வருஷத்துல சம்பாரிச்சிட்டு வந்து ஒரு சொந்தமா சின்ன ஒரு கடை வைப்பேன், சின்னதா ஒரு தொழில் வைப்பேன், சின்னதா ஒரு ஹோட்டல் வைப்பேன், சின்னதா ஒரு பெட்டி கடையாவது வைப்பேன், ரொம்ப சம்பாரிச்சால் ஒரு பெரிய தொழிற்சாலை நிறுவுவேன் என்ற முடிவோடு நீ போனால் எப்படி நடக்கணும்? என்ன செய்யறான்? 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விசா வாங்குறான். அதுல பாதி பேர் ஏமாத்தி போடுறாங்க. 20,000 ரூபாய் சம்பளம் கூட்டிட்டு போறாங்க. அங்க 2,000 ரூபாய் கொடுத்து சைபர் தப்பா போட்டு 2,000 ரூபாய் கொடுத்து என்ன பண்றான்? ஒட்டநமைக்க விட்டுறாங்க. இப்படி எல்லாம் ஏமாந்த கதையை விட்டுருங்க. ஏதோ போய் நீ சம்பாதிக்கிறீல, சம்பாரிச்சு என்ன வாங்குறீ அதை அப்படியே பொண்டாட்டிக்கு அனுப்புற? தேவைக்கு அனுப்பு. உன் மனைவிக்கு நீ அனுப்பு. உன் மனைவிக்கு பணம் அனுப்புறவன் என்ன பண்றான்னு கேட்டா, இந்த நாட்டில் ஒரு கடையில் நீ சம்பளத்துக்கு இருந்தா என்ன கிடைக்கும்? அதுல வாழ சொல்லுவோம் பொண்டாட்டிய. நீ சம்பாரிச்சிட்டு வந்து தொழில் அதிபராவா, அப்புறமேல எல்லாத்தையும் கொடு. வெளிநாட்டில் ரெண்டு தீர்வுகள் ஏற்படும். பணம் அதிகமா புழங்கும் பொழுது தப்பும் செய்ய சொல்லும், தப்ப மறைக்கிறதுக்கும் முடியும். பணத்தை செலவழித்தால் தப்ப மறைக்கவும் செய்யலாம், தப்பு செய்யவும் செய்யலாம். அப்ப நீ பணத்தை வந்து ஒரு மனைவிக்கு என்ன தேவை? ஒரு மனைவி தாயோட சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் போதுமா, அதை அனுப்பு. 5,000 ரூபாய் போதும் 5,000 அனுப்பு. வாங்குறதெல்லாம் அனுப்புற, ஊட்டை எல்லாம் வாங்கி அவர்ல வைக்கிற. இதெல்லாம் பெண்களுக்கு எதிராக நான் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்வது, நீங்கள் தூர நோக்கு இல்லாமல் செலவழிக்கிறீர்கள். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்துட்டு வந்தான்னு சொன்னா அப்புறம் இங்க ஒரு தொழிலதிபராய் சந்தோஷமா இருக்கும் பொழுது வாங்கலாம் உங்களுக்கு தான் தரப்போறான். அப்ப எவ்வளவு நாள் கொடுத்துக்க. மனைவிக்கு நான் சொல்வது, உனக்கு வந்து நீ அடிமை வாழ்க்கை வாழ்வதற்கு போயிருக்கிற, சாவர வரைக்கும் அடிமையா இருக்க போறியா? அது வந்து மீள்வதற்கு முயற்சி பண்ணணுமா, நினைக்கவா செய்யணுமா இல்லையா? திட்டமாவது போடணுமா இல்லையா? அப்ப நாம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் வந்து நீங்கள் 20,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வரும் என்று சொன்னால் 5,000 அனுப்புங்க, 15,000 சேமிங்க. ஒரு வருஷத்துல 1,80,000, 3 வருஷம் இருந்தா 5 லட்சம் ரூபாய் நீங்க வருவீங்க. 3 வருஷம் இருந்துட்டு வந்தா பொண்டாட்டிக்கு கொடுத்தது போக 5 லட்சம் ரூபாய் பணத்தோட வருவீங்க. 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணுனா இங்க உட்கார்ந்து 15,000 சம்பாதிக்கலாம். அந்த 5 லட்சம் ரூபாயை இங்க வந்தால் சின்ன சின்ன தொழில்கள் சம்பாதிப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறது. அதுல நீ பயன்படுத்தினாயானால் இன்னைக்கு பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம். நம்ம வாழுகிற காலத்துல சம்பாதிக்கிற கொஞ்சம் பணம் இருந்தா போதும், அதை போட்டு பணத்தை அள்ளலாம். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அல்ல ரிஸ்க் தரணும், அது ஒரு விஷயம். ஆனா வாய்ப்புகள் இப்படி இருக்கிறது. சில பேருக்கு தராமையும் போயிடலாம், சில பேருக்கு எல்லாம் தரவும் செய்யலாம். ஆனா அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கிற காரணத்தினால நீ வெளியே போனவன் அதிகமா செலவுக்கு அனுப்புவது அவர்களை கெடுக்கிறது. எல்லாரையும் இல்ல, நான் சொல்ல இந்த கண்டிஷன் எல்லாம் இந்த 4 பேர் இருப்பாங்க, 100க்கு 4 பேர், அவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க அந்த 4 பேர்ல நம்ம குடும்பம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? 4 பேர் அப்படி இருந்தால் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நம்ம டீல் பண்ண வேண்டி இருக்கிறது. அதனால நீங்க பணத்தை வந்து ஒரு லிமிட்டோட அனுப்பி நீங்கள் அவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு இல்ல, தேவைக்கு கொடுங்க. ஊதாரித்தனமா போறதுக்கு லால்பேட்டையில எல்லா ஜாமான் கிடைக்கும் போது எதுக்கு சிதம்பரத்துக்கு போகணும்? லால்பேட்டையில என்ன கிடைக்கலன்னு சிதம்பரத்துக்கு போறீங்க? அவங்கவுங்க ஊர்ல கிடைக்கலன்னு இதுக்கு டவுனுக்கு சுத்த போறீங்க. அந்த காலத்துல உங்களுக்கு ஒரு காலம் இருந்தது, சின்ன ஊர்ல ஒண்ணும் கிடைக்காது, பெரிய ஊருக்கு தான் போகணும் இருந்தது. ஒரு லக்ஸ் சோப் வாங்குறதுக்கு நாங்க எங்க சங்கரமந்தல இருந்து மாயறதுக்கு போவாங்க பெண்கள், நாங்க கண்ணால பாத்துருக்கோம். லக்ஸ் சோப் வாங்குறது, ஒரே ஒரு லக்ஸ் சோப் வாங்குறதுக்காக வேண்டி மாயவரத்தில் சங்கரமந்தல இருந்து மாயவரத்துக்கு போறாங்க. ஏன் அதை அங்கேயே வாங்க கூடாது? மெத்தப்பு எதனால செய்யறாங்க? மெத்தப்பு. பணத்தின் மதிப்பு தெரியல. அங்க நீ வெயில கடந்து காயிற, அதனுடைய அருமை இவர்களுக்கு தெரியவில்லை. அப்ப நம்ம ஜாலியா போ, சுத்திட்டு வரும், அப்படி போறோம். ஹோட்டல்ல போய் பெண்களை பாத்தீங்கன்னா எல்லாம் எந்த ஹோட்டல் டேஸ்டா இருக்குன்னு ஆம்பளைக்கு தான் அந்த காலத்துல தெரியும், இப்ப பொம்பளைக்கு தெரியுது. அந்த காலத்துல ஆம்பளை என்ன செய்வான்? அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்டா, இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்டா, ஹோட்டலா போய் சாப்பிட்டு அனைத்தையும் கத்து வச்சிருப்பான். பொம்பளைட்டு நீ கேளுங்க, சிதம்பரத்துல எந்த ஊர்ல நல்லா இருக்கும், கடலூர்ல எங்க காட்டு மன்னார் ஒடியில வந்து எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் கேளுங்களேன், பாதி பொம்பளைங்க சொல்லுவாங்க. ஏன்? உனக்கு அங்க என்ன வேலை? தேவைக்கு போ, ஒரு ஆஸ்பத்திரி போ. ஆஸ்பத்திரி லால்பேட்டை இல்லாட்டி போ, லால்பேட்டையில இருந்தா அங்க பாத்துக்க, அது செய்யலாம். எதுக்காக வேண்டி? தேவையில்லாம பணத்தை விரயம் செய்வதற்காக வேண்டி பெரிய பெரிய நகரங்களை பெண்கள் சுத்துகிறார்கள்.
காசின் அருமை தெரியாதனால. அப்படி சுத்தக்கூடிய நேரத்தில் பணம் வீணா போகுது. இவன் காலத்துக்கு 50 வருஷம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு கடைசியில் இங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுவோம்? அப்புறம் என்ன செய்ய முடியும்? உன்னால ஆத்து போயிருவேன், குடும்ப வாழ்க்கைக்கும் தகுதியற்றவன் ஆயிருவேன், சம்பாதிக்கவும் தகுதியற்றவன் ஆயிருவேன். அவ்வளவு கேவலப்பட்ட நிலையில வந்து இங்க வந்து ஓய்வு எடுக்க வரணுமா?